சாதாரணமாக ஒரு நார்மலாக ஹெல்த்தியாக இருக்க மனிதனுக்கு வந்து சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி தூசியில் போனால் தும்மல் வராது. சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் வந்து ஆயில் பாத்லாம் எடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மாற்று மருத்துவத்தில் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டயத்துக்கு மட்டும்தான் சப்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சது அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். நாசல் பாலிப்ஸு, மியூக்கசல் திக்னிங்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் அதுக்கெலாம் அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்மளுடைய மூலிகை மருத்துவத்திலே நம்ம வந்து இலுப்பை பின்னாக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதே மாதிரி கருஞ்சீரகமும் நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ரெண்டையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பவுடர் மாதிரி ஒரு ஈக்குவல் அமௌண்ட்டு ஒரு 20 கிராம் இல்லாட்டி 50 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பவுடர் மாதிரி நல்லா திரிச்சு வச்சுட்டு அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எலுமிச்சம்பழ சாறு விட்டு நல்லா அரைச்சி சின்ன சின்ன மாத்திரைகளாக வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து சாப்பிட்டு வாங்க கம்ப்ளீட்டாக ஒரு 30 டேஸ்லேருந்து ஒரு 50 டேஸ் வரைக்கும். காலையில் ஒருக்க நைட்டு ஒருக்க. ஒரு சின்ன உருண்டை வந்து எந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சுண்டக்காய் அளவுக்கு, அரை நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வரைக்கும் நம்ம வந்து இந்த மாத்திரைகளை வந்து உலர்த்தி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். சப்போஸ் அது மாத்திரையை வந்து தண்ணி ஊற்றி நம்மளுக்கு முழுங்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பட்டாணி அளவு உருண்டை கூட நம்ம உருட்டி வச்சுக்கலாம். அது 2 எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு வரலாம். காலையில் ஒரு 2, நைட்டுக்கு ஒரு 2 எடுத்துகிட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை, காலையில் வந்து தும்மல் ஏற்படக்கூடியது, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து சரியாயிரும். அதே மாதிரி சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் வந்து ஆயில் பாத்லாம் எடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த ஆயில் பாத் வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, என்ன மாதிரியான ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 100 மில்லி அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 100 மில்லி சாறு வந்து துளசியோடைய சாறு வந்து 100 மில்லி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நொச்சியினுடைய சாறு வந்து ஒரு 50 மில்லி அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த எண்ணெய் வந்து நல்லா 100 மில்லி எண்ணெய் போட்டு நல்லா காய்ச்சி அந்த துளசி சாரும் நொச்சி சாரையும் வந்து சேர்த்து போட்டு நல்லா காய்ச்சி அந்த பதம் கடுகு பதம் வந்ததுக்கப்புறமா வந்து இந்த எண்ணெயை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டு காலையில் வீக்லி ஒன்ஸ் மட்டும் கொஞ்சமாக எடுத்து தலை கை கால் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த சைனசைட்டிஸ்னால ஏற்படக்கூடிய தலைவலி, சைனசைட்டிஸ்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், மூக்குலேருந்து நீர் வடிகிறது, தும்மல் வர்றது, இது எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு க்யூர் ஆயிரும். இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து க்யூர் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வேறு ஏதாவது மாற்று மருத்துவத்தில் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டயத்துக்கு மட்டும்தான் சப்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சது அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். நார்மலாக நம்மளுடைய உடம்பு வந்து எல்லாத்தோடைய உடம்பு சாதாரணமாக ஒரு நார்மலாக ஹெல்த்தியாக இருக்க மனிதனுக்கு வந்து சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி தூசியில் போனால் தும்மல் வராது. அந்த அளவுக்கு உங்களுடைய இம்யூன் பவர் வந்து பூஸ்டப்டாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளோட வீக்கான உடம்பையும் நம்ம வலிமையாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளாலையும் வந்து நோயை வந்து குணப்படுத்தி க்யூர் பண்ணி நம்ம கொண்டு வர முடியும். நோயை வந்து நம்ம குறைக்க மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு இது கிடையவே செய்யாது. முற்றிலும் நம்ம குணப்படுத்திடலாம். அதுவும் இந்த சைனசைட்டிஸ், ஆஸ்மா பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம குணப்படுத்தக்கூடிய மூலிகைகள் வந்து நம்மளோட ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. இதை தொடர்ந்து நம்ம எடுக்கும்போது முற்றிலும் இந்த பிரச்சனைகள் வந்து குணமாயிரும். நிறைய பேர் வந்து குணமாயிருக்காங்க. நிறைய பேர் வந்து சைனசைட்டிஸ் பிரச்சனையிலேருந்து நிரந்தரமாக க்யூர் ஆயிருக்காங்க. எந்த ஒரு சர்ஜரி, ஆப்ரேஷன், மூக்கு தண்டுவட வளைவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணாமையும், அதே மாதிரி நாசல் பாலிப்ஸு, மியூக்கசல் திக்னிங்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் அதுக்கெலாம் அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்மளுடைய மூலிகை மருத்துவத்திலே நம்ம வந்து குறைச்சி கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் குணமாகி போயிருக்காங்க. என் பேர் மஞ்சுளா, 63 வயசு ஆகுது. நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது. 2 வேளை பப்படிப்பேன். ரொம்ப மருந்து மாத்திரை தான் சாப்பிட்டு இருந்தேன். வீசிங் 15 வருஷமாக இருக்குது. ஒரு மாதம் சுகர் வந்து 213 இருந்தது. இந்த மாதம் சுகர் வந்து 178 இருந்தது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுவும் குறைஞ்சிருக்குது. குறைஞ்சிதான் இருக்குல்ல. பேசவே முடியாது, மூச்சு வாங்கிட்டு இப்ப பரவாயில்ல, நல்லா பேசுறேன். அதிகமா இருமிலேதான் இருப்பேன். சரி வருது, சரி வருது. வளர்ச்சிக்கல் இருந்தது, அதுவும் பரவாயில்ல. முட்டி வலி இருந்தது, அதுவும் பரவாயில்ல, நல்லா இருந்தது. இப்போ இங்க 1 மாசமா வந்து மருந்து சாப்பிட்றேன். எல்லாமே நல்லா இருந்தது. உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்தது.
மருந்தும் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது, எந்த குறையுமே இல்லை, நல்லா இருந்து. என் பேர் செல்வகுமார், செல்வப்பாட்டி. நான் வந்து ரிபின்ஸில் இருக்கிறேன். எனக்கு ஃபிட்ஸ் ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துருந்தேன். அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயிறு எல்லாமே ரொம்ப பெண்ணாகி மோஷன் லிக்யூட் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்கும். என்ன சாப்பிட்டாலும் உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகுது. எது சாப்பிட்டாலும் உடனே வித்தின் ஒரு 1/2 hour நான் மோஷன் போய் ஆகும். அதனால் நான் வீட்டில் வெளியில் எங்கேயுமே போகிறது கிடையாது. வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுக்கிறது கிடையாது. வீட்டில் சாப்பிட்டாலும் உடனே போகும். ஒரு நாளைக்கு எப்படி தான் போடாது 5 times. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வெளியில் வேலைக்கே போகலை. இந்த ஃபிட்ஸு இருக்கிறதுனாலையும் யாரும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னாங்க. நான் புதுங்கிறது தான் வேலை ஜாப் ஒர்க் பண்ணேன். முதல்ல ஃபிட்ஸ் இருக்கும்போது நைட்டு படுத்துட்டு காலையிலே எழுந்திரிச்சா உடனே உட்கார முடியாது, தலை அப்படியே சுற்றும். திரும்ப படுக்கிறது கொஞ்ச நேரம் கொஞ்சமாக தான் நான் இதுவாகி எழுந்திருக்கேன். இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் ப்ராப்ளம் இருக்குது. அவங்களுக்கு சாப்பிட்டாலே அடிக்கடி மோஷன் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் நம்ம சித்த மருத்துவத்தில் மூலிகை மருந்துகள் எடுத்தாலே நம்மளுக்கு செட் ஆகிடும். மேடம்கிட்ட 1 month ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ நார்மலாக இருக்கும். 2 wheeler கம்பல்சரி போகிறேன். வெளியில் டிஃபன் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன். எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா இருக்கேன். நான் வேலைக்கும் போயிருக்கேன். நான் திருவள்ளூர் கோவர்தன் பேசுகிறேன். எனக்கு வீசிங் இருந்தது. 9 வருஷமாக வீசிங் பல்வேறு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்றேன். ஒரு நாளைக்கு 3 இன்ஹேலர் காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன். தற்போது வரை குணமாகவில்லை. தற்போது 1 மாதம் தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனைக்கு வந்தேன். இப்போது 1 மாதத்திற்கெல்லாம் 2 முறை தான் இன்ஹேலர் எடுத்தேன். இங்கே மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு தோன்றுகிறது. என் பேர் கலைச்செல்வி. நான் பெங்களூர்லேருந்து வரேன். எனக்கு மோர் தென் 2 years வீசிங் இருந்தது, காஃப் இருந்தது. இங்கே 1 month தான் ஆயிடுச்சு. 1 month அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு எனக்கு காஃப் இந்த சுத்தமாகவே இல்லை, ஃபுல் கிளியராகிட்டு இருக்குது. வீசிங் குறைஞ்சிருக்கு, வீசிங் இல்லை எனக்கு சுத்தமாக. இப்போ இன்னலர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ அது கூட யூஸ் பண்ணுறது இல்லை நான் இங்கே வந்த பிறகு. ஸோ நான் இங்கே அகெயின் ட்ரீட்மெண்ட்டுக்காக யாரெல்லாம் வந்தப்போ ரெஃபர் பண்ணுவாங்க. ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள், ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டிவலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம், பௌத்திரம், சிறுநீரக பித்த பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள், நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ். அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டுத்தாங்கல், சென்னை 600032. Call 0730 5744 144.